3 கோவில்கள் இணைந்து ஒரே திவ்ய தேசமாக காட்சியளிக்கும் அற்புத திருத்தலம். பிரதோஷ வேளையில் சிறப்பு வழிபாடு நடக்கும் உலகின் ஒரே பெருமாள் கோவில். வணக்கம் விவர்ஸ். இன்னைக்கு நம்ம வீடியோவில் தஞ்சாவூரில் அமைந்திருக்கும் அருள்மிகு நீலமேக பெருமாள் திருக்கோயிலை பற்றி தான் பார்க்க போறோம். முதலில் இந்த ஆலயம் எங்கு உள்ளது, எப்படி செல்லலாம் என்று பார்க்கலாம். இந்த ஆலயமானது தஞ்சாவூர் கும்பகோணம் சாலையில் தஞ்சாவூர்ல இருந்து சுமார் 3 கிலோமீட்டர் தொலைவில் வெண்ணாற்றங்கரையில் இந்த ஆலயம் அமைந்துள்ளது. கோயிலோட முழுமையான அட்ரஸ் மற்றும் கூகுள் மேப் லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். தேவைப்படுறவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்பொழுது இந்த ஆலயத்தோட முழுமையான வரலாறு மற்றும் சிறப்புகளை ஒன்றாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது போல அற்புதமான ஆலயங்களை பத்தி வீடியோஸ் பார்க்க ரெமாக்குள் ரமேஷ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ போற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலரா வரும். பெருமாளின் 108 திவ்ய தேச கோவில்களில் தஞ்சாவூர் அருள்மிகு நீலமேக பெருமாள் மாமணி திருக்கோவில் 20வது திவ்ய தேசமாக விளங்குகிறது. இக்கோவில் சோழர்களால் கட்டப்பட்டதாகும். பூதத்தாழ்வார், நம்மாழ்வார், திருமங்கை ஆழ்வார் ஆகியோரால் இத்தலம் மங்கள சாசனம் செய்யப்பட்டுள்ளது. இக்கோவில் தஞ்சை மாமணி கோவில், திருத்தஞ்சை மாமணி கோவில் ஆகிய பெயர்களால் அழைக்கப்படுகின்றது. கோயிலில் தனி சிறப்பாக 3 கோயில்கள் இணைந்து ஒரே திவ்ய தேசமாக காட்சியளிக்கின்றது. தஞ்சாவூர் நகரை பார்த்தபடி பெருமாளின் சன்னதி அமைந்திருக்கிறது. பிரதோஷ வேளையில் இங்கு பெருமாளுக்கு சிறப்பு வழிபாடுகள் நடைபெறுகிறது. கோயிலில் மூலவராக நீலமேக பெருமாள், வீர நரசிம்மர், மணிக்குன்ற பெருமாள் ஆகியோர் உள்ளனர். உற்சவர் நாராயணர், தாயார் செங்கமலவல்லி, தஞ்சை நாயகி, அம்புஜவல்லி என்று தனித்தனியே அமைந்துள்ளனர். தலவிருஷமாக மகிழ மரம் உள்ளது. தீர்த்தத்தின் பெயர் அமிர்த தீர்த்தம். சிவனிடம் சக்தி வாய்ந்த வரங்கள் பெற்ற தஞ்சகன், தண்டகன், கஞ்சமுகன் எனும் 3 அசுரர்கள் பராசரரையும் அவருடன் தவம் செய்த மற்ற முனிவர்களையும் தொந்தரவு செய்தனர். அவர்களிடமிருந்து தங்களை காக்கும்படி இத்தலம் வந்த பராசர் தவம் செய்தார். தஞ்சகனை தனது சுதர்சன சக்கரத்தால் வதம் செய்தார் பெருமாள். அவன் கேட்டுக்கொண்டதன்படி இத்தலம் அவன் பெயரிலேயே அழைக்கப்படும் என்று வரமளித்தார். அதனாலேயே இந்த தலம் தஞ்சாவூர் என பெயர் பெற்றது. கஞ்சமுகனை வதம் செய்து யாழியாக மாறிக்கொண்டார் பெருமாள். வராக அவதாரம் எடுத்து தண்டகனை வதம் செய்தார் பெருமாள். இப்படி 3 அவதாரம் எடுத்து 3 அசுரர்களையும் பெருமாள் அளித்தார். 3 அசுரர்களும் அளிக்கப்பட்ட பிறகு அவர் பராசரருக்கு நீலமேக பெருமாளாக காட்சி தந்தார். இவர் 3 திருநாமங்களில் தனித்தனி கோவில்களில் இத்தலத்தில் அருள் புரிகிறார். வெண்ணாற்றக்கரையில் அருகருகே அமைந்துள்ள நீலமேக பெருமாள் கோவில், மணிக்குன்ற பெருமாள் கோவில், நரசிம்ம பெருமாள் கோவில் என 3 கோவில்களிலும் ஒரே திவ்ய தேச தலமாக பாடி போற்றப்பட்டுள்ளன. இத்தலத்திற்கு பராசர சேசரம், வம்முலஞ்சாலை, அழகாபுரி, கருடபுரி, சமீபனம், தஞ்சை யாழிநகர் என்ற பல பெயர்களும் உண்டு. இத்தல இறைவன் கிழக்கு நோக்கி அமர்ந்த கோலத்தில் தாயாருடன் அருள் பாலிக்கின்றார். 3 தலங்களிலும் கிழக்கு நோக்கி வீற்றிருந்த கோலத்திலும் பெருமாள் காட்சி தருகின்றார். சிங்கப்பெருமாள் கோவிலில் வீர நரசிம்மர், முன்மண்டபத்தில் யோகர் நரசிம்மர், நீலமேக பெருமாள் கோவிலில் பிரகாரத்தில் லட்சுமி நரசிம்மர், கருடாழ்வார், விமானத்தில் அபயவரத நரசிம்மர், தாயார் சன்னதியில் உள்ள தூணில் கம்பத்தடி யோக நரசிம்மர் என இத்தலத்தில் பஞ்ச நரசிம்மர்களை காணலாம். அம்புஜவலி தாயார் தனி சன்னதியில் காட்சி தருகின்றார். நீலமேக பெருமாள் 3 நிலை ராஜகோபுரங்கள் அமைந்த சன்னதியில் காட்சி தருகின்றார். இத்தல தீர்த்தம் ராம தீர்த்தம் என அழைக்கப்படுகின்றது. பிரகாரத்தில் அயகிரீவர், வேதாந்த ஜெயசிகர், ஆழ்வார்கள், கருடர் ஆகியோர் தனித்தனி சன்னதியில் அமைந்துள்ளனர். வீர நரசிம்ம பெருமாள் வீட்டிருந்த திருக்கோலத்தில் மார்க்கண்டேயருக்கு தரிசனம் தந்த நிலையில் காட்சி தருகின்றார். இங்குள்ள தீர்த்தத்திற்கு சூரிய புஷ்கரணி என்ற பெயர் உண்டு. இக்கோவில் பல்வேறு காலகட்டங்களில் சோழர்கள், விஜயநகர பேரரசர்கள், மதுரை நாயக்கர்களால் பாதுகாத்து புனரமைக்கப்பட்டுள்ளது. தஞ்சை மாமணி கோவில் இறைவன் கிழக்கு நோக்கி அமர்ந்த நிலையில் நீலமேக பெருமாள் என அழைக்கப்படுகின்றார். இறைவி செங்கமலவலி. தீர்த்தம் கன்னிகா புஷ்கரணி. இத்தலத்தில் விமானம் சௌந்தய விமானம் எனும் வகையை சேர்ந்தது. மணிக்குன்ற கோயிலில் இறைவன் கிழக்கு நோக்கி அமர்ந்த நிலையில் மணிக்குன்ற பெருமாள் என அழைக்கப்படுகின்றார். இறைவி அம்புஜவல்லி. தீர்த்தம் ராமர் தீர்த்தம். இக்கோயிலில் விமானம் மணிக்கூட விமானம் எனும் வகையை சேர்ந்தது. தஞ்சை யாழிநகர் கோவிலின் இறைவன் கிழக்கு நோக்கி அமர்ந்த நிலையில் ஸ்ரீ வீர நரசிங்க பெருமாள் என அழைக்கப்படுகின்றார். இறைவி தஞ்சை நாயகி. தீர்த்தம் சூரிய புஷ்கரணி. இக்கோயிலில் விமானம் வேத சுந்தர விமானம் எனும் வகையை சேர்ந்தது. இந்த 3 தலங்களிலும் முந்தைய காலத்தில் வெவ்வேறு இடங்களில் இருந்ததாகவும் பிறகு நாயக்கர் காலத்தில் தஞ்சைக்கு உட்பட்ட பகுதிக்குள் கொண்டு வரப்பட்டதாகவும் சொல்லப்படுகின்றது. பங்குனி, சித்திரை, வைகாசி ஆகிய 3 மாதங்களிலும் 3 பெருமாளுக்கும் தொடர்ந்து பிரம்மோற்சவங்கள் நடைபெறுகிறது. வைகாசியில் 18 கருட சேவை திருவிழா மிகவும் விசேஷம். இந்த விழாவில் 18 பெருமாள் கோயில்களில்
திசைகளில் இருந்தும் கருட வாகனத்தில் இத்தலத்தில் எழுந்தருளி அருள்பாலிக்கிறார். பிரதோஷ வேளையில் வீர நரசிம்மரை வழிபட்டால் வேண்டிக் கொண்ட செயல்கள் நிறைவேறும். வேண்டுதல் நிறைவேறிய பிறகு நீலமேகர் மணிகுன்ற பெருமாளுக்கு சர்க்கரை பொங்கல், நரசிம்மருக்கு பானகம் படைத்து நேர்த்திக்கடன் செய்கிறார்கள். இந்த 3 கோயில்களும் திறந்திருக்கும் நேரம் காலை 7 மணி முதல் மதியம் 12 மணி வரையும், மாலை 5 மணி முதல் இரவு 8:30 மணி வரையும் திறந்திருக்கும். 3 அவதாரமாக காட்சியளிக்கும் இந்த 3 பெருமாள் கோயிலையும் ஒரு சேர தரிசித்து திவ்ய தேச கோயிலுக்கு சென்று வந்த பலனை அடையுங்கள். மீண்டும் இது போல அற்புதமான ஆலயத்தில் சந்திக்கலாம். தொடர்ந்து இது போல ஆலயங்களை பத்தி வீடியோஸ் பார்க்க என்னோட ரிமாகோல் ரமேஷ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓம் நமோ நாராயணா. நன்றி, வணக்கம்.